வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆல் இன் ஒன் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிறுவன் உடை இல்லாமல் வருவது போல் கனவு வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாக கனவு வரும். அதாவது தானே உடை இல்லாமல் இருக்கிற மாதிரி, இல்லை நமக்கு ரொம்ப பழக்கமானவங்க, இப்படியெல்லாம் நிறைய பேர் கனவுல வருவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு சிறுவனை நீங்கள் உடை இல்லாமல் வராங்க, உங்களை நோக்கி வர்றது மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறது, நீங்கள் புதுசாக யார்கிட்டையாச்சும் பழகிட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக ஒருத்தவங்க யாராச்சும் உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் தொடரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நம்பகத்தன்மையை பொறுத்து உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கணும். அவங்கள நம்பி எல்லா பர்சனாலையும் உங்கள்த சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுது நண்பர்களே. அதனால கவனமாக இருங்க. அதே மாதிரி தானே நிர்வாணமாக இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி புரிதல் ஏற்பட போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியது தான் இந்த ஒரு கனவு. அதனால் நண்பர்களே, இந்த கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தில் புரிதல் ஏற்பட போகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மனிதர்களாகவும் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அடுத்து உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நண்பர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாங்க. அவங்க நிர்வாணமாக இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, ஐயோ நான் இவங்களை இப்படி நினச்சி கூட நான் பார்த்தது இல்லையே, என் கனவுல போய் இப்படி வந்துட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஏற்பட்டுரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் வருத்தமே படாதீங்க. இந்த கனவு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள பற்றின புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் கேட்குற நண்பர்கள் உங்களுக்கு எப்படி இதுக்கான அர்த்தம் தெரியும் அப்படின்னு. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நிறையா கனவு வருங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்னா ஒரு +1 +2 அந்த ரேஞ்சு. அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அதாவது நான் குளிக்கிற மாதிரி, நிர்வாணமாக குளிக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு. என்னடா இது இப்படி ஒரு கனவு வருதே அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்தது. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியலையேன்னு எனக்கு விட்டுட்டேன். இந்த கனவு எனக்கு ஒரு விடிய காலையில் வந்தது. எப்போதுமே விடிய காலையில் கனவு கண்டால் நமக்கு சீக்கிரம் படிச்சிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு 2-3 நாள்லையே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, நான் எல்லாத்தையுமே அவகிட்ட ஷேர் பண்ணுவேன். எதையும் மறைக்க மாட்டேன். எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், என்னை பற்றியாக இருக்கட்டும், எல்லாமே அவளுக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பர்சன் தான் அந்த பொண்ணு. நல்ல டைப்புன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பொண்ணு தான். ஆனால் இந்த கனவை நான் கண்டதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா, என்கிட்ட அவள் எந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தாலோ, இன்னொருத்தர்கிட்ட என்னை பற்றி தவறாக பேசியிருக்கா, மறைமுகமாக பேசிகிட்டு இருந்திருக்கா. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதாவது கண்கூடாக நான் பார்த்தேன். நான் நிற்கிறத அவள் கவனிக்கலை, பட் என்னை பற்றி தவறாக சொன்னான். அப்படிங்கும்போது எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நண்பர்களே. என்னடா அது, நம்ம எவ்வளோ நம்பிக்கையான ஒரு பர்சனாக இவங்களை நினச்சோம், ஆனால் நம்மளை பற்றி தவறாக பேசுகிறது இவங்களேவா? என்றைக்குமே நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க தான் நம்மளை ரொம்ப காயப்படுத்துவாங்க இல்லைங்களா? அப்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன்,
2, 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு கனவு வந்துச்சு. அப்போ நம்ம குளிக்கிறதுங்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்கு தான் குளிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுடைய போலித்தன்மையை நமக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலுமே இந்த கனவை நினச்சி நான் சந்தோஷம் தான் பட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி கனவு வந்துருந்துச்சு, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கனவு வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. அதனால் இந்த மாதிரி நிர்வாணமாக நம்ம கனவு காண்றது, உடை இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு வேளை அந்த தோழியை பற்றி நான் அப்பயே தெரிஞ்சுக்கலேன்னா, அவங்களுடைய நட்பு இன்னும் எனக்கு தொடர்ந்துட்டு இருந்திருக்கும். அதே மாதிரி எப்போ என்னைய கவுப்பாங்கன்னே தெரியாது அவங்க. அதனால எனக்கு நல்லது தான் நடந்துச்சு இல்லைங்களா? இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதை மட்டும்தான் நம்மக்கிட்ட சேர்த்தோம், நம்ம உண்மையாக இருக்கும் பட்சத்தில். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கட்டணத்திற்கு உட்பட்டது. கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜாதகமும் பார்ப்போங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்ட கனவு 1 வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா, எவ்வளோ நாட்களில் பலிக்குங்கிறத சொல்கிறேங்க. நாம் நள்ளிரவு 1 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும். அதே வந்து 2 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன்கள் ஒரு 3 மாதத்தில் நமக்கு கிடைக்கும். அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா, அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.